இதைத்தான் குறிப்பிட்டேன். நீங்கள் சொல்வதும் நல்ல யோசனைதான். அதனால் நான் இப்பொழுதே போய் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து சாகாவரம் பெற்று வருகிறேன். நரகாசுரன் ஒரு அடர்ந்த காட்டிற்குச் சென்று தன் தவத்தினை தொடங்கினான். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்து போயின. பிரம்மன் அவன் முன் தோன்றினார். உன் கண்களை திறந்து பார். உன் பவத்தினை மெச்சுகின்றேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். பிரம்மதேவனே, எனக்கு நீர் சாகாவரம் தர வேண்டும். அது சாத்தியமற்றது நரகாசுரா. மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். எனவே வேறு வரம் கேள். பிரம்மன் தேவர்களுக்கு துணை புரிபவர். அதனால்தான் நான் கேட்கும் வரத்தை தர மறுக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? சரி, இந்த வரத்தை கேட்போம். பிரம்மனே, நீங்கள் எனக்கு சாகா வரத்தை தர முடியாது என்பதால் எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அது என் தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரம் கேட்கிறேன். உன் விருப்பப்படியே நடக்கும். பிரம்மா அங்கிருந்து மறைந்ததும் உலகில் எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அதுவே சாகாத வரம் போலத்தான் என நரகாசுரன் திருப்தி அடைந்தான். புதிய சக்தி கிடைத்த நரகாசுரனின் வன்முறை மேலும் அதிகரித்தது. தன் படையுடன் இந்திரலோகத்திற்குள் நுழைந்தான். தேவர்களின் தலைவனான இந்திரன் நரகாசுரனை தோற்கடிக்க முடியாது என்று அறிந்ததும் மறைந்து விட்டான். இந்திரன் பயந்து ஓடிவிட்டான். என்ன ஒரு கேவலம்! என் படை வீரர்களே, இந்திரலோகத்தை நாசமாக்குங்கள். ஒருவரையும் விட்டு விடாதீர்கள். நாம் மொத்தமுள்ள 16,100 தேவர்களையும் சிறைபிடித்து விட்டோம். இந்திரனின் தாய் அதிதியின் காதலியை கூட கைப்பற்றிவிட்டோம். நல்லது. இப்பொழுது அந்த இந்திரனை தேடுங்கள். 3 லோகத்தை எங்கிருந்தாலும் அவனை இழுத்துக் கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அமைதி, அமைதி. என்ன நடந்தது? இந்த உலகத்தை அந்த நரகாசுரன் கைப்பற்றி விட்டார். அனைத்து தேவர்களையும் சிறையடைத்து விட்டார். என் தாயின் காதலிகளையும் பறித்து விட்டார். என்னால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ணா. தெய்வீக பெண் அதிதியின் காதலிகளை பறிக்கும் அளவுக்கு அந்த நரகாசுரனுக்கு எப்படி தைரியம் வந்தது? நாம் கண்டிப்பாக அந்த நரகாசுரனை கொன்று இந்திரனுக்கு உதவ வேண்டும். அவசரப்படாதே சத்யபாமா. நீ சாதாரண பெண். நரகாசுரன் நீ நினைப்பதை விட சக்தி வாய்ந்தவன். எப்படி உன்னால் அவனை வெல்ல முடியும்? சற்று யோசித்துப்பா சத்யபாமா. என்ன, நான் சாதாரண பெண்ணா? நீங்கள் எப்படி இந்த வார்த்தைகளை சொன்னீர்கள் கிருஷ்ணா? நீங்களும் நானும் முதலில் சந்தித்தது ஒரு போராய் என்பதை மறந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது. எனக்கும் போர் திறம் தெரியும். எனக்கும் நன்றாக தெரியும் கண்ணே. அதனால் என்னிடம் இதை விட்டுவிடு. இல்லை, நான் கண்டிப்பாக உங்களுடன் வருவேன். உங்கள் தேரை நான் தான் ஓட்டுவேன். நீ வழக்கம் போல் பிடிவாதம் பிடிக்கிறாய். சரி வா, நாம் போய் நரகாசுரனின் முடிவை நிர்ணயிப்போம். நீ சக்தியை குறைத்து மதிப்பிட்டு போர்க்களத்திற்கு ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாய். ஆனால் நீ உன் மனைவிக்கு முன்பாகவே சக்தி விழுந்து அவமானப்படப் போகிறாய். நரகாசுரா, உன் தவறுகளை திருத்திக் கொள். உன்னை இத்துடன் உயிரோடு விட்டுவிடுகிறேன். எதற்காக அவனிடம் வீண் பேச்சு பேசுகிறீர்கள் இறைவா? அவனது கதையை உடன் கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் இடையே பயங்கரமான
உடனே நரகாசுரனின் ஆயுதம் தன்னை பற்றியது போல் மயக்கம் போட்டு கீழே சாய்ந்தார். மயங்கி விழுவது போல நடித்துவிட வேண்டியதுதான். என்ன புரிந்திருந்தால்